பியூட்டிஃபுல்லான லொகேஷன், அழகான ஒரு வீடு, அழகான ஒரு காலை நேரத்துல வந்துட்டு ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு வந்து ஒரு 2 பேரை நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா, அந்த குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா ஐயோ பயங்கரமான ஒரு குடும்பம். எந்த குடும்பத்துல தான் பிரச்சனை இல்லை, ஆனா இந்த குடும்பத்துல வந்து ஒரு எப்ப பார்த்தாலும் ஒரு பிரளயமே வரும். ஆனா என்ன பிரச்சனைன்றது எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. இது ஏன் இப்படி ஆரம்பிக்குது, எப்படி போய் முடியும், அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருப்பாங்க. முக்கியமா ஒருத்தங்க வராங்க, அவங்களுக்கு இவங்களோட என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, இது தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல பிரச்சனை தான் நிறைய பண்ணுவாங்க, ஆனா பேசுங்கன்னு சொன்னா வாயை திறந்து பேசவே. ஆனா பாசமாவும் இருக்கு உள்ள, ஆனா அந்த பாசம் வந்துட்டு எப்பெல்லாம் வெளிப்படுத்துவாங்க அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியாது. அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்லயே வந்துட்டு ஒரு விஷயமா இருக்கும். கிளாரிஃபை பண்ணிடுவோம். எஸ், டெஃபினட்டா வந்துட்டு கிளாரிஃபை பண்ணிடுவோம். இன்னைக்கு நம்ம மருமகள் தொடர்ல இருந்து கார்த்திக் அண்ட் சத்யா அவர்கள் கூட தான் நம்ம வந்துட்டு பேச போறோம். சந்தோஷ் அண்ட் மௌனிகா அவங்க கூட தான் நம்ம வந்துட்டு இன்டராக்ட் பண்ண போறோம். போவோமா? எஸ் எஸ், கம் ஆன். வணக்கம் சத்யா அண்ட் கார்த்திக் அவர்களே. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹாய் ஹாய் ஹாய். எப்படி இருக்கீங்க? வெரி குட். ஏன்னா யூசுவலா வந்து மௌனிகா வந்து பேச வைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோங்க. வந்து நீங்க வந்து அவங்க இன்டர்வியூ எடுக்கிறீங்களா? எடுங்க அப்படின்னாங்க. இன்னைக்கு கொஞ்சம் நல்லா பேசுவீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நிக்கிங்க இருக்கும்போது பின்ன மௌனிகா வந்துட்டு பேச மாட்டாங்க. நீ இருக்கிறதுனால தான் பிரச்சனை. நீ பேசிட்டே இருந்தா அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனா பதில் நீ சொன்ன. என்ன வேணா பண்ணணும், தொடாம மட்டும் பேசு. நீ வேணா சைடு வந்துரு. ஏய் மாமனியா, நல்லா போயிட்டு இருக்கும்போது இந்த ஸ்பீட் பிரேக்கர் நடுவில் வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், வேற லெவலில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இருக்கு இந்த சீரியலில். அண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா எனக்கு வந்து அதான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், ஒவ்வொரு இன்டர்வியூலையும் வந்து சந்தோஷம் எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் மருமகள் சீரியலில் கார்த்திகா வந்துட்டு அக்செப்ட் பண்ணி மெக்கானிக் கார்த்திகா வந்துட்டு பயங்கரமா மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் ஒவ்வொரு ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ட்ராவல் பண்ணும்போது ஒரே ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு ஒரே மீடியாவில் வந்து ட்ராவல் பண்ணும்போது அவரோட க்ரோத் ஒரு இடத்துல வந்துட்டு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் மௌனிகா அவங்க வந்து சொன்ன மாதிரி ரொம்ப சாந்தமான ஒரு பொண்ணா இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கும். ஆனா அவங்க ஒரு வயலண்டான ஒரு பொண்ணுன்றது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. கரெக்டா இல்லையா? பண்ண வைக்கிறாங்க. அதுதான். ஸோ 2 பேருடைய ஒரு பேரிங் அப்படிங்கிறது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தீ பிடிச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ எப்படி போயிட்டு இருக்கு? இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் ஒரு அந்யோன்யமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் வந்து பார்க்கலாமா? அதுக்கு தான் கார்த்தி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது பெண்களை வந்து ஆண்கள் நம்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்பி என்னோட வைஃப் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறேன். ஆனா பின்னாடி என்ன வேலைகள் பண்றாங்கன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இல்ல, நான் பிரசன்ட்டா வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் நல்லவளா இருந்து ஹஸ்பண்ட் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். ஃபியூச்சர்ல என்னன்னு தெரியாது. ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவுட் பண்ணிருக்காங்க அப்படினா இது புதுசா இருக்கே, தெரியல எனக்கு. இல்ல, ஊர்ல சில பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆமா, ரொம்ப இப்ப ஃப்ரெண்ட் ஜோனா வந்துட்டு மாத்தி. எனக்கு என்ன தெரியுமாங்க, ஏங்க பார்க்கும்போது ரொம்ப சாந்தமா இருக்கீங்க, ஆனா கும்மி அடிக்கிறீங்களேங்க இந்த குடும்பத்துல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் உண்டு, அவன் வாழ்க்கை உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அப்படியே போக வேண்டியது தானே. அவன் தானே தாலி கட்டினா. ஆமா, வேணும்ன்றதுனால தானே வந்துட்டு தாலி கட்டினாரு. அப்போ இதெல்லாம் அனுபவிக்கணும்ல, பொறுமை கடைபிடிக்கணும். அவ்வளவு சீக்கிரமா வந்து எந்த ஒரு பெண்ணையும் நீங்க வந்து அடைஞ்சிட முடியாது. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பை திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. மனுஷங்களா தப்பு பண்ணதான் செய்யணும். அந்த முயற்சி இருக்கணும். டைம் ஆகும். நீங்க டைம் ஆகுறதுக்குள்ள முடிஞ்சிரும் நினைக்கிறேன் அவங்களோட கதி. ஆனா இருந்தாலும் எதனால இந்த வீட்டுல வந்து இவங்களை பயங்கரமா டார்ச்சர் பண்றோம்ன்ற ஒரு வெறி இருக்கு இல்லையா, அது எப்பதான் அடங்கும்? தீ எப்ப அடங்கும்? டைரக்டர் சொல்லும்போது அடங்கும். அது உண்மைதான். ஆனா கதை பிரகாரம் போறோம்னா இவனை வந்து நான் எப்ப அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேனோ அப்போ அந்த இதெல்லாம் கொஞ்சம் குறையும் நினைக்கிறேன். அப்ப இது ஜென்மத்தில் குறையாதுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த இதெல்லாம் பழி வாங்கணும். ஆக்சுவலி நான் இவனை பழி வாங்குறதை விட வீட்டுக்குள்ள ஆதிரை அண்ட் அவங்க 2 பேரையும் தான் நான் பழி வாங்கிட்டு இருக்கேன். ஃபுல் டைம் ஜாபா அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். இவனையாவது நான் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுற போல இருக்கு. அங்கதான் ஃபுல்லா காசு. இல்லம்மா, இப்ப ஆதிரை கிட்ட என்னெல்லாம் வேணும், இந்த விஷயம் தான் வேணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா
நம்ம போற போக்குல வந்துட்டு கன்வே பண்ணிட்டு போயிடுவோம். என்ன வேணும் உங்களுக்கு, என்னதான் வேணும்? உருப்படியா வேலை பார்த்துட்டு ஆமா, ஏன்னா இவங்க வந்து ஒரு விஷயமா ஒவ்வொரு தொடரும் அப்படின்னு போட்டு முடிச்சிடறாங்க. எங்க அம்மா வர வந்துட்டு கேட்கறாங்க, ஒவ்வொரு சீரியல் போகும்போது சன் டிவி சீரியல் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்துறாங்க. மாப்பிள்ள பார்த்துட்டு இந்த தொடர் போறியா, இங்க வந்துட்டு வணக்கம் தமிழாக்காக போறியா, அங்க போய் கேளு இங்க என்ன நடந்தது. அதுதான் எங்க அம்மா வந்துட்டு கேட்டாங்க, என்னதான் வேணும்னு கேட்டுட்டு வா, அதை முடிச்சு விட்டுரு அப்படின்றாங்க. நான் ஏதோ இந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கிறேன். இல்ல ஸ்டார்டிங்ல எப்படி ஆதிரை மேல வந்து என்னோட இது திருப்பிச்சுன்னா, இவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நான் போயிடலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்துட்டேன். ஆனா அங்க வந்து ஆதிரை தான் வந்து ஏதோ சம்திங் சொல்லுவாங்க, அந்த எபிசோட் பார்த்தா தெரியும் சொல்லுவாங்க. அப்ப அதை ரிவெஞ்ச் எடுக்கணும், நாயே போகணும் அப்படின்னு தான் ரிவெஞ்ச் எடுத்து வீட்டுக்குள்ள வந்து எல்லாம் பண்ணுவேன். சோ நான் அப்படியே போயிருப்பல, நீ தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிடிக்காம இப்படி கூட்டிட்டு வந்து நீங்க எப்படி ஹாப்பியா இருப்பீங்க. அதனால வந்து அப்படி இல்ல. ஆக்சுவலி என்னன்னா, ஆதிரி அண்ணி வந்து எனக்கு நல்லது பண்ணணும்னு பார்த்தாங்க. ஆனா இவ்வளவு நல்லதா வந்து முடியும் நம்ம எதிர்பார்க்கல. தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே போய் சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. சரி, பட் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க யோசிச்சு வச்சிருப்பீங்களா, இப்படியெல்லாம் பண்ணி இவங்களை எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், அங்க போய் சேரவே மாட்டேங்குதுன்னு. அது எப்பெல்லாம் உங்களுக்கு வருத்தமா இருக்கு ச்சே அப்படின்ட்டு? நான் எப்பயாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் வீட்டுல ஏதாவது பிரச்சனை நடந்துரும். அப்ப எங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட்டுக்குலாம் போயிட்டு ஒரு 2 வாட்டி ஃபர்ஸ்ட் நைட் போயிருக்கேன். போயிட்டு தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துறாங்க. அந்த நிலைமை யாருக்கு வரும்? அது எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா, இது வந்துடுறேன்னு போவாங்க. அப்படியே நான் பூவெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஹாப்பியா இருப்பேன். கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குன்னு தெரியாது, கீழே வந்துடும். இந்த மாதிரி ஒரு 2 வாட்டி ஃபிளாப் ஆயிருக்கு. என்ன தெரியுமா, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நைட் சீன் பண்ணாங்க லாஸ்ட் டைம். அந்த ஸ்லீப்பிங் டேப்லெட் எல்லாம் போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. வந்து திருப்பி அதே பெட் மேல படுத்திருக்காங்க. திருப்பி அதுக்கு மெடிசன் நானே கொடுக்குறேன். என் கையில விஷம் கொடுத்து என் கையில நான் மெடிசன் கொடுக்குறேன். அந்த சீன் வந்து பார், நானே விஷம் கொடுக்குறேன் உனக்கு, நானே மெடிசன் கொடுக்குறேன் சொல்லிட்டு இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா, அதுல ஒரு மோனிகா அந்த சாங்க போட்டு மோனிகா ஆட விட்டுருப்பாங்க. அதுதான் ஹைலைட். அந்த சாங்க போட்டு மோனிகா பாட்டுக்கு மோனிகாவை ஆட விட்டுருவாங்க. யாருகிட்ட இப்ப என்ன அப்படின்னா, இப்ப நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கும், இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு நம்ம வந்துட்டு பார்க்கணும், எப்பப்பா சேருவாங்க அப்படின்ற நிறைய ஒரு இந்த சீரியல் பார்க்குறவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ப்ராக்டிக்கலி பார்க்கும்போது எப்போ தான் சேருவாங்க, என்ன தான் நடக்கும் அப்படின்ட்டு சேர விடாமல் இருக்கிறது தான் நம்மளோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு. ஆனால் இப்போ இந்த வணக்கம் தமிழா நிகழ்ச்சி மூலமாக ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் வந்துட்டு சேர்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஓகே. ஆனால் இப்போ ஒரு கேம் ஒன்று விளையாட போகிறோம். கேம்ன்றதை தாண்டி ஒரு டிபேட். ஓகே, ரூல்ஸ், ஒரு 3 ரூல்ஸ் நான் ஒரு விஷயமா வந்துட்டு கேட்பேன். அதுக்கு நீங்க வந்துட்டு உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொன்னா போதும். ஓகே, 3 ரூல்ஸ் இன் லவ். ஆண்களை பொறுத்த வரைக்கும், பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் என்ன இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் பெண்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பேசுவோம். பாருங்கள். 3 ரூல்ஸ்னா இது ரூல்ஸ் சொல்லுவாங்களா இல்ல வந்து கன்ஃபார்மா இருக்கணும் அப்படின்வாங்களா அப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்பெக்ட். அதுதானே நான் ஃபர்ஸ்ட்ல வச்சிருந்தேன். அப்ப 2 பேரும் ஒண்ணா வச்சிருக்கோம். இல்ல, இது கேர்ள் பாய் யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கிற விஷயம் ரெஸ்பெக்ட் தான். செகண்ட் கேரிங். தேர்ட் வந்து லவ். அன்லிமிட்டெட் லவ். வெரி குட். அன்லிமிட்டெட் லவ்னா எவ்வளவு 939 ரூபீஸ்க்கு ரீசார்ஜ் குடுக்க வந்துகிட்டே இருக்கும். அது இருந்தாலே வந்து என்ன ஆகும்னா, தப்பே பண்ணிருந்தாலும் உங்க மேல இருக்கிற லவ்ல கேரிங்ல வந்து ஓகே பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி இந்த 3 இருந்தாலே அது எல்லாமே சரியாயிடும். அன்லிமிட்டெட் லவ், அப்புறம் வந்துட்டு என்ன சொன்னீங்க, கேரிங், ரெஸ்பெக்ட். ஓகே, சரி ஆண்கள் சொல்லுங்க என்ன 3 விஷயம். ஃபர்ஸ்ட், ஒரு பொண்ணுக்கு அவங்களோட ஸ்பேஸை வந்து ஃபுல்லா ஃப்ரீயா விடணும். Don't catch a tight. Freedom. ஓகே ஓகே. இல்ல உனக்கு போராடுறா, அவங்களுக்கு போராடிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும்னு போராடு. அதேதான் பசங்களுக்கும் அதேதான். இல்ல உங்களுக்கு as ஒரு ஆணா என்ன ரிலேஷன்ஷிப்ல எனக்கு இந்த 3 விஷயம் தேவை, பெண்களே நீங்க இதை கொடுங்கன்னு கேளுங்க. அதான் பெண்களே எனக்கு வந்து அதான் ஒரு ஃப்ரீடம் கொடுங்க. சும்மா கால் பண்ணி நோய் எதுவுமே கேட்க கூடாது. ஃபர்ஸ்ட் சந்தேகப்படக்கூடாது. சந்தேகம்ன்றது லைஃப்ல வந்தாலும் அங்க சந்தேகப்படாத மாதிரி நடந்துக்கணும்.
இல்லையா? அதே பாயிண்ட் அதாவது ஒரு ஒர்க்கா ஒரு மெக்கானிக்கா இருக்கேன், என் கடையில ஆண்கள் மட்டுமா பைக் எடுத்துட்டு விடுவாங்க, பெண்களும் தான் விடுவாங்க. சந்தேகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சது நீங்க எல்லாரும் தான். Correct தான். பண்ண வச்சதே நீங்க தான். அதுக்கப்புறம் தான் நாங்க டிராவல் பண்ணி எடுத்துட்டு போறோம். ஓகே, அப்ப நம்மளும் சந்தேகப்படுவோம் அப்படின்ற ஒரு விஷயம். ஆமா, இப்படி நினைச்சுப்பாங்களோ அப்படி நினைச்சுப்பாங்களோ, அப்ப இப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி. அதாவது நம்மளோட ஃப்ரீடம் எல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு அப்பயும் மொக்க தான் வாங்கிக்கிறோம். We are very sad. அப்ப எதுக்கு நீங்களாவே இருக்கலாமே? நாங்க பிடிக்க மாட்டேங்குது. சரி, அதாவது ஒரு ரூல்க்கே இப்படி இன்னும் 2 பாக்கி இருக்கு. இன்னொன்னு என்ன? ரெண்டு விஷயம் என்ன? இன்னும் அப்ப 2 வேணாம், இன்னும் 1 சொல்லு போதும். ஏன்னா பதறுது எனக்கெல்லாம். ஓகே, இந்த மாதிரி என்ன சண்டை வந்தாலும், இந்த மாதிரி எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எனக்கு நீ வேணாம் உனக்கு நான் வேணான்ற வார்த்தைக்கு இடமே இருக்க கூடாது. யூ ஃபைட், யூ டை, என்ன வேணா பண்ணிக்கோ. ஆமா, டோன்ட் கிவ் அப். பிடிச்சதானே கல்யாணம் பண்ணும், பிடிச்சதானே கை பிடிச்சோம். அந்த சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் விட்டுட்டு போகணும்னு சொன்னா everyone have to go out. அதனால என்னதான் நடந்தாலும் there is no breakup, divorce, இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம ஓகே தட் இஸ் நம்ம அம்மா அப்பாலாம் அந்த அப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை மட்டும் கடைபிடிச்சால இந்த ஜெனரேஷன்ல நிறைய திங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னுடும். சூப்பர். லவ் பத்தியும் வந்துட்டு கேட்டோம். இப்ப கரியர் பத்தி வரும். கல்யாணம் கரியரா? ஏன் என் காதுல கல்யாணம்? சரி, ரொம்ப கல்யாணத்தை பத்தி ஆசைப்படுறீங்க. ஆமா ஆமா. சரி, கல்யாணத்தை பத்தி போயிடும். லவ்ல இருந்து அப்படியே நெக்ஸ்ட் வந்துட்டு மேரேஜ். இல்ல மேரேஜ்ல லவ் இருக்கு, ஆனா கல்யாணம் அப்படின்ற ஒரு லவ் பண்ணும்போது ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம வந்துட்டு பாத்துருப்போம் இல்லையா? மேரேஜ் ஆகும்போது நீ அப்படி கிடையாது, நான் அப்படி கிடையாது. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, ஒரு 5 years லவ் பண்ணிருக்கான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிருக்காங்க. கல்யாணம் பண்ணி ஒரு 2 years டிவோர்ஸ் ஆயிடுது. ஓகே, அதான் எனக்கு புரிய மாட்டேது. அப்ப அந்த 5 years ஆஃப் லவ் எங்க போச்சு? தட்ஸ் தி क्वेश्चन மார்க் ஃபார் மீ. எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்கு. அப்ப ஒரு சொல்லு, நீ போற ரூல்ஸ் ஆஃப் மேரேஜ் சொல்லு. அதுதான் இப்போ வந்து இப்போ எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி, அதுதான் ஆசை எல்லாமே பிரேக் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க. ஓகே, கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற பிரச்சனை அதிகமா தான் வரும். அதனால தான் செகண்ட் லைசன்ஸோட நம்ம வந்து தாலி கட்டுறோம். இப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, நான் இன்னும் நிறைய பிரச்சனை வாங்கிக்கிறேன் அப்படின்னு லைசன்ஸோட வந்து தாலி கட்டுறோம். உனக்கு இல்லமா, நார்மலா சொல்றேன். அப்ப அதையும் ஃபேஸ் பண்றதுக்கு we have to be very strong. அவ்வளவுதான். சரி, நீங்க சொல்லுங்க, ரூல் சொல்லுங்க டப்புன்னு. கண்டிப்பா ஈகோ இருக்க கூடாது. சூப்பர். நெக்ஸ்ட் ரெண்டாவது வந்து கல்யாணமே பண்ண கூடாது. ஓகே, அது இன்னும் பெஸ்ட். ரெண்டாவது வந்து அதாவது டைமிங் மேனேஜ்மெண்ட் கம்பல்சரி இருக்கணும். டைம் கொடுக்கணும். கொடுக்க முடியல, கரெக்டா டைம் அங்கறது எடுக்கணும். அதெல்லாம் கிடையாது. டைமிங், ஈகோ, இது 2 வந்து கரெக்டா இருந்தாலே எனக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். செக்ஸியோடா அவங்க ஃபீல், அதாவது அவங்களுக்கு டைமும் கொடுக்கணும். அவங்க டைமும் சொன்ன மாதிரி அவங்க எடுக்க கூடாது, இவங்க எடுக்க கூடாது. இது 2 அவ்வளவுதான். இப்படி ரூல்ஸ் ஆஃப் ஒவ்வொரு விஷயங்கள் பேசும்போது இப்போ நெக்ஸ்ட் வருவோம் கடைசியான ஒரு ரூல், ஃப்ரெண்ட்ஷிப். எஸ், ஃப்ரெண்ட்ஷிப். ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, as a ஃப்ரெண்டா நீங்க இருந்தீங்க அப்படின்னா எதையுமே கடந்து வந்துடலாம், ஈஸியா அதை வந்து லெட் கோ பண்ணிடலாம். ஸோ ஒரு ஃப்ரெண்டா நீங்க வந்து as ஃப்ரெண்ட்ஸா நீங்களே சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஷிப்னா வந்து ஒரு பையனா நான் வந்து இதெல்லாம் எதிர்பார்க்குறேன், இதெல்லாம் இருந்தா அவங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா என்ன? எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து எந்த ரூல்ஸுமே இல்லைங்க, இருக்கவே கூடாது. அப்படி இருந்தா அது வந்து ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஓப்பன் அப், என்ன நம்ம கிட்ட இருக்கிற பேட் குட் எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பதான் அவன் ஃப்ரெண்டே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கே ஒரு பிரச்சனைனா நான் என்ன சொல்றேன், வந்தவனே உன்னை மீட் பண்ண என்ன நடக்குது மச்சான், போயிட்டு இருக்கு மச்சான், அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கே தெரியும் நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். நம்ம போய் எல்லார்கிட்டயும் அப்படி சொல்ல முடியாதுல்ல. only if you are connected to someone 100%. that's why you have to be very like அப்படி அந்த மாதிரி. yes, so இதா your rule. சொல்லிட்டேனே, இதுதான் அவ்வளவுதான், ரூல்ஸே இல்ல. வெரி குட், சூப்பராக இருந்துச்சு. இந்த செக்மெண்ட்டில் வந்து ஜென்ரலாகவே ஒரு சீரியல் கதாபாத்திரங்களாக வந்து நீங்கள் எப்படி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். நிறைய எதிர்பார்ப்புகளுக்கு இந்த கதாபாத்திரத்தில். பட் அதை தாண்டி ஆஸ் அ பர்சனாக, இண்டிவிஜுவல் பர்சனாக நீங்கள் வந்து என்னெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப், மேரேஜ் அப்படின்றதான் வந்து மக்களுக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் இப்படி வரும்போது அப்படி ஜாலியாக பேசலாம்னு நினச்சோம். சூப்பராக உங்களுடைய பதில்கள் வந்து ரொம்ப அழகாக ஸ்போர்ட்டிவாக பேசுனீங்க. இப்போ என்னன்னா இந்த தொடரில் அதான் சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட இருந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா? எனக்கு இந்த ஒரு நிகழ்வு என்னால மறக்கவே முடியாது மக்கள் கிட்ட இருந்து அப்படின்னா அது என்னது? நான் வந்து எங்கள் அண்ணனை போட்டு சண்டையில் வந்து குடிச்சிட்டு அண்ணனை போட்டு அடிச்சிருவேன். ஸோ ஐ காட் வாய்ஸ் மெசேஜ். என்னன்னா அவர் வந்து பேசுகிறது லிட்டரலாக அவர் வந்து டிஎஸோட பேசுகிறாரு. என்னன்னா அடிச்சுட்டு ஆனாலும் அண்ணன் வந்து எனக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவார் நான் ரொம்ப போதையாக இருக்கும் போது. அவர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து சீரியல் பற்றி தான் பேசி அமைச்சிருந்தாரு. ஐ ஸ்டில் ஹேவ் தட் இதுன்னு நினைக்கிறேன். போக போக வந்து அவர் பேசுறது, இந்த மாதிரிலாம் ஒரு அண்ணன் தம்பி இருக்கிறது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த சீரியலாக பார்த்துட்டு he started to feel inside. அவருக்கு வந்து ஏன்னா சீக்வன்ஸ் அந்த கனெக்ட் ஆகி அந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணும்போது நான் அது ராகுல் கிட்ட அடுத்த நாள் வந்து நான் சொன்னேன்,
ஸோ இந்த மாதிரி அமைச்சிருக்கிறாங்க பாரு, ரொம்ப டெப்த்தாக இருக்குது. அதே மாதிரி ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் வந்து நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் போடுவோம், அதுக்கும் டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நீங்கள் ஆன் ஸ்க்ரீனில் அண்ணன் தம்பியாக இருந்தாலுமே வெளியில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்க. வெரி ஹாப்பி டு சி அந்த மாதிரிலாம் இருக்கும். சூப்பர். உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம் மக்கள் கிட்ட இருந்து வந்த ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்னா அது என்னது? திட்டு தாங்க. வேற என்னங்க ரெஸ்பான்ஸ் வரும்? திட்டு பிடிச்ச திட்டு. கோவில்ல ஒரு அம்மா வந்து, ஏமா நீ தானே அப்படி எல்லாம் பண்ற, இப்படி எல்லாம் பண்ற, நான் பார்த்தேன் இப்படி உட்காந்துட்டு இருக்க, ஆனா நல்லா பண்றீங்கம்மா, இப்படிதான் டக்குன்னு இப்படி கோமா பேசிட்டு நான் நல்லா பண்றேம்மா, நீயா பண்ற, இந்த மாதிரி. இதுதான் திட்டு மட்டும்தான். சூப்பர். அது வரல. இப்ப இவ்ளோ நல்லா வந்து இவ்ளோ இன்டென்ஸா நீங்க உங்க கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்றதுனால மக்கள் கிட்ட இவ்ளோ ஈஸியா வந்து ரீச் ஆகுது, மக்களும் அதை வந்து விரும்புறாங்க இல்லையா? இப்ப இவ்ளோ நாள் வந்து நீங்க அதே கேரக்டர்ல இருந்து வீட்டுக்கு போய் உங்க வீட்டுல கூட அதே மாதிரி அப்படி கிடையாதுங்க, அப்படி கிடையாது. வீட்டுல இருக்கிறது தான் இங்க வருது. தப்பா சொல்றீங்க. வீட்ல எல்லாம் இப்படி இருந்தா அவ்வளவுதான். சரி, இப்போ வந்து ரீல்ல வந்துட்டு கார்த்திக் அங்க இருக்காரு, ரியல்ல வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு பையன் இங்க இருக்காங்க. ஓகே, எப்படி இது ஓகே தானே? ஓகே. சோ இப்போ நீங்க வந்து ஒரு சிச்சுவேஷன், இப்போ வந்து கேரிங்கா இருக்கிற ஒரு விஷயம், இங்க எப்படி இருப்பீங்க, அங்க இருப்பீங்க, அங்க எப்படி இருப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஓகே, சரி, ரெடி. இந்த செக்மெண்ட்லாம் பேசவே இல்லையா? பேசவே வேணாம். நீ வந்து ரீல் பாய். ஓகேயா? என்னங்க என்ன பண்றீங்க? மெக்கானிக் ஷாப் போயிட்டு வந்துட்டீங்களா? இப்பதான் வேலை முடிஞ்சது. வேலையெல்லாம் நல்லபடியா இருந்ததா? சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? நான் நீங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. சாப்பிட வேண்டியது. பரவாயில்லைங்க. சரி வாங்க, நான் சாப்பிட வைக்கிறேன். இது ரீல். ஓகேயா? அப்படியே தான் வரணும். மௌனு, ஹேய் என்னடா எப்படி இருந்தது இன்னைக்கு மெக்கானிக் ஷாப்ல ஒர்க்கெல்லாம்? நல்லா இருந்துச்சு. ஆனா நீ ஏன் எனக்கு காலே பண்ணல? நான் கேட்கணும் அந்த கேள்வி. நீ எங்கன்னு எனக்கு கால் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்டியா? நீ சாப்பிட்டல? நீ நல்லா சாப்பிட்டிருப்ப. நான் சாப்பிடல, நீ ஊட்டி விட்டாதான் நான் சாப்பிடுவேன். நீ வரப்ப எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தியா? என்ன வாங்கிட்டு வந்த? என் காதல் வச்சு நீயே சாப்பிட்டுக்கோ. எனக்கு பசிக்குது, இப்ப ஏதாவது வாங்கிட்டா. ஏண்டா உன் அக்கா நான் இங்க இருக்கேன், அங்க என்னடா பொண்டாட்டி கிட்ட பேச? சும்மா அக்கா அக்கா, என் சித்தி தானே நீ, என் கூட வந்துட்டு அக்கா அக்கான்னு ஜாயின் பண்ணிக்கிட்டு. சாப்பிட்டு ஏதாவது வாங்கிட்டு வந்தியா இல்லையா? வாங்கிட்டு வரேன். யாராவது வாங்கிட்டு வரங்களே, என்ன வெளியே கூட்டிட்டு போய் சாப்பிட வைக்கலாம்ல. நீ மட்டும் வெளியே மெக்கானிக் ஷாப்ல இருந்துட்டு வர, வீட்டுக்குள்ள தானே இருக்க. ஏண்டா நான் நாளெல்லாம் சாப்பிடாம இருக்கேன், என்னன்னு ஒரு வாய் கூட கேட்கல. நீ அங்க என்னடா? வாடா வெளியே போய் சாப்பிட்டு வைடா. வாடா போலாம், வெளியே எங்கனா போலாம்டா. ஆமா ஆமா ஆமா, வாடா போலாம். கூட்டிட்டு போறியா? கூட்டிட்டு போறேன். சரி, என்ன வாங்கி தரேன்? அவன் யாரு? என்னங்க வெளியில சாப்பிட வேண்டாங்க, நான் வீட்டுல சமைச்சு வச்சுட்டேன், நீங்க வாங்க சாப்பிடலாம், நான் உங்களுக்கு வைக்கிறேன். சரியா? மச்சான் ரியலை விட ரீலே ஓகே சொல்லடா. எனக்கு அங்க உரிமை இருக்கும்டா, அங்க ரீல் அது. அங்க சோறு இருக்கு, இங்க சோறு இல்ல, அதுதான் ரியல், அதுதான் வாழ்க்கையோட எவ்வளவு உரிமையை வெளியே போய் அழகா சாப்பிடலாம்னு சொல்றேன். அவன் கூட வெளியே போய் சாப்பிடலாம்னு சொல்றேன்னா வெளியில போய் சாப்பிட எவ்வளவு லவ் இருந்தா வெளியே போய் சாப்பிடலாம் சொல்றேன். ரெண்டு பேரும் நானே 500 ரூபாய் தான் சம்பாதிச்சிருப்பேன். இங்க பாரு, இப்ப இங்க பாரு. சோ நாள் ஃபுல்லா உழைச்சிட்டு வீட்டுக்கு வந்து டயர்டா இருக்கும் போது வெளியில போக சொன்னா நீ வேணான்னு சொல்லிட்டேன்னா முடிஞ்சிச்சு கதை. ரீல் தானே பிடிச்சிருக்கு, ரீல்ல சந்தோஷமா இருக்கா? ரியல் மட்டும். ஆனா இப்படி யாருமே இருக்க மாட்டாங்க, ரியல்ல இருக்கவே மாட்டாங்க, முடியாது. சூப்பர், வெரி குட், ஹேட்ஸ் ஆஃப். சோ நைஸ். உண்மையாவே ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னும் வர காலகட்டத்துல என்ன எதிர்பார்க்கலாம்? நாங்க எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் நடக்குமா? இந்த ட்விஸ்ட்டை விட டபுள் ட்ரிபிள் மணி ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு, அது எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். நானும் அதுக்கு தான் எதிர்பார்த்துருக்கேன். நான் சொல்ல மாட்டேன், நீங்க பார்த்துட்டே இந்த மாதிரி சர்ப்ரைஸா வந்து எங்களை மீட் பண்ணி இந்த மாதிரி எங்களை ஜோஸ் பண்றதுக்கு வந்து நாங்களும் வெயிட் பண்ணுவோம். இப்போதைக்கு எங்களை ஜோஸ் பண்றதுக்கு வந்து பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹாப்பியா. ஆனா வந்து ஸ்டார்டிங்ல நான் சொன்னல மௌனிகா வந்து பேசுவாங்கன்னு தெரியல, ஆனா இனிமே அந்த கேள்வி யாருமே கேட்க கூடாது அளவுக்கு மட்டும் தான் பேசுவாங்க. சந்தோஷ் என் மாப்பிள்ள ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதான் ஒரு ஸ்டேஜ் போகும்போது அது எப்பவுமே சொல்றது தான், எந்த ஒரு இடத்துலையும் சந்தோஷ் இருக்கும்போது அவனை பற்றி பேசாமல் என்னால் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்வீட் ஹார்ட் பை ஹார்ட், வந்து எந்த ஒரு சோலையுமே வந்து கெட்டது நினைக்காத ஒரு பர்சன். ஸோ அவ்வளோ லவ், அவ்வளோ கேர் வந்துட்டு கொடுத்துட்டு இருப்பாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு கிடைச்சதுல உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. லவ் யூ மச்சான். அண்ட் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நான் ஷோ பண்ணும்போது மோனிகா எப்படிப்பட்ட ஒரு பர்சன் அப்படின்றதெல்லாம் தெரியாது.
ஆனா எல்லாரும் சொல்லுவாங்களா அவங்க ரொம்ப ஸ்வீட் ஆட்டுங்க அவங்க அப்படி சொல்லிருக்க மாட்டாங்க. என்ன தெரியுமா, நான் சைலண்டா இருப்பல, அவ ரொம்ப அப்படிலாம் என்கிட்ட சொன்னதில்லை. அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்கன்னா நான் வந்து சத்தியமா நானே காது கூட கேட்டிருக்கேன். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம நான் பாட்டுனா அமைதியா சைலண்டா இருப்பேன். பேசவே மாட்டாள, ரொம்ப ஆனா உண்மையா சொல்ல போனா மோனிகா வந்துட்டு ஷீ இஸ் a வெரி குட் பெர்ஃபார்மர். ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க நல்ல ஒரு கேரிங். இதை இப்போ சில மணி நேரம் ஜட்ஜ் பண்ண முடியாது, பேசும்போதே ஜட்ஜ் பண்ணுவேன். ஆனால் எனக்கு ஏதோ ஒரு இன்ஸ்டிங் தோணுது. எனக்கு தோணுது தான் நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு லவ்க்காகவும் ஒரு கேருக்காகவும் பயங்கரமாக ஏங்குற ஒரு பர்சன் அப்படின்ற ஒரு விஷயம். கவலைப்படாதீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.